ஏன் நம்ம அண்ணா சகோதரன் சொல்றோம்? இப்ப ஒரு சகோதரன் வந்து கடற்கரை ஓரமாக வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்கே இருக்கிற வடபுறத்தில் இருக்கின்ற மேற்கு புறத்தில் இருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க? அப்படிதான் கஷ்டப்பட்டு போறாங்க. நமக்கு அந்த நிலையை வளரக்கூடாது. அங்கே கஷ்டப்படுகின்ற அந்த மேனவன், அந்த பிறப்பாடு வாழ்கின்ற அந்த பல்லவன் நம்முடைய சகோதரரை என்ன உருவாகும்? அப்படி என்ன உருவாக வேண்டுமானால் நாம அப்படி கருத்து வச்சுதான் இந்த பல்லவ அரசாணை ஏற்பட்டது. அந்த பல்லவ அரசாணை என்றால் சரி, பிறப்பாடு வாழ்கின்ற மீனவர்கள் அரசாணை சரி, நீங்கள் எப்படி ஒரு கருத்து சொல்றீங்களோ அந்த கருத்து என்ன நான் பார்க்கிறேன். உதாரணம் சொல்றேன். 2 மான்கள், ஒரு ஆண்மான் பெண்மான், 2 மான்கள் வந்து ஒரு சொலிகளை தேடி போன உடனே அந்த சொலியை ஒரு மாடுகிட்ட குடிக்கிற தண்ணி போயிட்டு, ஒரு மாடு குடிச்சா வேறு நம்பர், ஒரு மாடு குடிக்க முடியல. அப்போ ஆண்மான் பெண்மான் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்னு அந்த ஆண்மான் நினைக்குது, என்னை விட மிகவும் உண்மையானது மனைவி. அந்த மனைவியை அந்த ஆண்மான் என்னாச்சு? சரி, நீ கூடி சொன்னால் பெண்கள் நீங்க கஷ்டப்படுறீங்க, நீ போய் கஷ்டப்பட்டு எனக்காக உணவு கேட்கிறீங்க அப்படின்னு போது நான் உடனே ஆண்மான் நினைக்கிறேன், நீங்கள நீதான் வருத்துகிறது. ஆண்மான் என்ன நினைத்தது என்றால், சரி நம்ம மனைவி என்னை விட்டு நீ அருந்த மாட்டார், அதுக்காக நான் என்ன செய்யணும்னா பக்கத்தில் இருந்து அருகே இருந்து நான் நீரை அருந்துவது போல் நினைக்க வேண்டும். அந்த நீரை அருந்துவது போல் நினைக்க வேண்டும். அந்த சமயத்தில் நான் குடிக்கிறேன் நினைத்த என் மனைவி அந்த நீரை அருந்துவது போல். அதே மாதிரி அந்த மாணவர்கள் தண்ணீரை வந்து குடிக்கிறவாறு நினைக்கிறது. ஒரே பெண்மான், சரி நம்முடைய கணவரும் நீரை குடிக்க ஓடி இந்த தண்ணீரை குடிச்சு. இதுக்குதான் புலவர் சொல்றாரு, உள்ளம் படர்ந்த வெளி. அது கடைப்பிடி போட்டுக்கன்னா உள்ளம் படர்ந்த வெளி. நான் ஜெயிக்க தலைவர்கள் என்ன வேண்டாம், நான் தலைவர்கள் என்ன வேண்டாம், நான் நல்ல சகோதரர்கள். அந்த சகோதரர் என்ற உணர்வு, அன்பு, அந்த உள்ள படர்ந்த நெறி வந்து நம்மிடத்தில் எப்போது ஒன்று அன்னைக்கு நாம உணர. அப்படி வந்து நான் இந்த உணர்வு போய் நாம் இந்த உணர்வு, நான் இந்த உணர்வால் நாம் என்ன சாதிச்சோம் சொல்லுங்க. 2 இந்திய அது கூட நாம் ஏமாற்ற உலகத்தை ஆண்ட இனம் வரலாற்றாசிரியர் காலையை பிடிவி பெரியோஸ் சொல்றாங்க. கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2வது கடற்கோள், இந்த 2வது கடற்கோள்ல நீலப்பரு பிரிவுகள் என்ற பாண்டியன், அதாவது வடவேகரம் ஆய்வை தென்புரி, வடவேகரம் தென்புரி குமரி ஆய்வை நன்னுலகத்துக்கு தமிழ்நூல் நன்னுலகத்துக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு நீளம் திருவி பாட்டியின் அவையகத்தை சொல்றாங்க. அப்போ அந்த வரலாற்றிலே கிமு 3500க்கு முன்னாலே அந்த சிந்து சமயம் ஆரம்பித்தால் அந்த இடத்திற்கு அந்த மீனவரசன் அந்த இடத்தில் இருந்தால் உலகமே பழகியது, உலகை உருவாக்க சொல்றாங்க. இப்படிப்பட்ட சிறப்புடைய நாம் இந்த தமிழகத்திலே ஆளுமை திறன் என்ன இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. நம்மகிட்ட எந்த ஆளுமை திறனும் இல்லை. நாம் பிறகு கைகட்டி இருக்கின்றோம். அந்த நிலை போக வேண்டுமானால் இப்படி ஒன்று கொள்வதால் சேர வேண்டும். ஒன்றும் தேவையில்லை. வந்த அண்ணா நல்லா இருக்கீங்களா, சகோதரர் நல்லா இருக்கீங்களா, அன்பு மற்ற கருத்தை பார்க்கலாம். எந்த ஒரு சமயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் சரி, நாம ஒன்று சேர்ந்து பாடணும். அதாவது தூத்துக்குடிய ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையானா என்ன செய்வது? கேட்டா வந்து கோயம்புத்தூர் எடப்பாடி படுத்துறது நம்ம அங்கிருந்து வர முடியாது இருக்கலாம், அது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நிலையை அந்த பட்டத்திற்கு அரசு தெரிவிக்கிறது. என்னுடைய சகோதரன் கஷ்டத்தில் இருக்கிறார், கடவுளை போற சகோதரர் திரும்பி வரவில்லை, புதைய நாட்களாகிறது.
என்று தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி எங்களுடைய சகோதரை காப்பாற்றுவதற்கு அந்த ராசகத்தை விளக்குங்கள். அதுபோது அங்கே அன்பு வளர்கிறது. நீங்க வளர்த்த அவசியம் இல்லை. அங்கு அதே போல அந்த பக்கத்தில் ஒரு போராட்டம் நீங்க உணர்வை அவசியம் இல்லை. ஆனால் அவர்களுடைய உணர்வை அந்த பக்கத்திற்கு அசைத்து தெரிவிக்குங்கள். எனது சகோதரர் கஷ்டப்படுகிறார் எங்கள் உணர்வு வரவேற்பதற்காகத்தான் அரசாணை களம். அது மதவரையில இருக்கலாம், பட்டியலுடைய பேர இருக்கலாம், முக்குவர் கரையில் கடவோர் மட்டக்கட்டை இருக்கலாம். அது பின்னர் பார்க்கலாம். ஆனா நாம் எல்லாம் ஒன்று செய்ய வேண்டிய உணர்வு ஒரு சகோதரன் என்ற போல் கிடையாது. அதை நான் கரையை முக்குவர் இப்படி அப்படி நான் உடனே அந்த வரலாற்றை எங்காவது கிபி 5ஆம் நூற்றாண்டிலே இங்கிருந்த நம்முடைய தமிழ் முக்குவர்கள் பாரதிய அரசால் முக்கு அதாவது கரையிலே முத்தெடுத்த அடிப்படையில் இருக்கிறோம். அங்கிருந்தவருடைய வழி காண முடியாமல் போகிறார்கள். அங்கே தீவிரம் என்ற பதவியில் வாழ்கிறது. நம்மை கேட்டு ஒரு சகோதரர் இருக்கிறார். அவருக்கு செய்ய தீவிரம் நீங்க இப்போது அப்ப என்ன பண்றாங்க? அவர் முடியாம அங்கேயே கஷ்டப்பட்டு 10 வருஷம் கஷ்டப்பட்டு இறுதியில் என்ன செய்யறாங்கன்னா பக்கத்துக்கு முஸ்லீம்களோடு சேர்ந்து அந்த திருவிழா இருக்கிறாங்க. அப்படியே திருவிழா ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி அந்த திருவிழா பிரச்சனையாக திருவிழாக்கள் போயிடறாங்க. ஒவ்வொரு காட்சியாக இப்படி நம்ம எல்லாமே ஒவ்வொரு சமையலையும் மாற்றி மாற்றி போக சொல்லி புதிய வளர்த்தால் எப்போ ஒன்றிணை செய்வோம்? அதுக்காக ஒரு வாட்ஸ்அப்ல ஒன்றிணைவும் கொண்டவரா என்று போட்டோம். இனி இந்த கூட்டத்தை நீங்க என்ன சொல்றது? ஒன்றிணைவும் கொண்டவராக மாற்றலாம். ஒன்றிணைவும் மீனவ சகோதரர் மீனவர்களுக்கு வாழ்த்துவாங்க. ஒன்றிணைவும் பிறப்போட வாழ்க்கையில மீனவராக அப்படி நீங்க சொல்ற கருத்தா? ஏன்னா நீ வேறு நான் பிரிவை என்று வரக்கூடாது. அதாவது பரதவை ஒரு வாக்கு சொல்றேன். பரதவை சொல்லி ஏன் முன்னெடுத்தது என்றால் கிமு 18ஆம் நூற்றாண்டில் ஒரு கல்வெட்டு கிடைச்சது. அந்த கல்வெட்டு உலகவி வடக்கு மாகாணத்தில் இலங்கையில் கிடைச்சது. அந்த கல்வெட்டிலே பத என்ற சொல்லி பத அந்த கல்வெட்டி பார்த்துட்ட ஆசிரியர் கல்வெட்டிய கல்வெட்டு ஆசிரியர் அங்கே பத என்ற சொல்லி பதை என்று சொல்லும் பதை என்று சொல்லும் தேவனாகவே இருக்குது. அப்ப இந்த 3 அரசர்கள் முதல் செல்வம், இடைச்செல்வம், கடைச்செல்வம் தோன்றுவதற்கு முன்னாலேயே அவர்கள் தான் முதன்முறையே தன்னுடைய வாழ்க்கை பண்பாட்டு வளர்ச்சியை பரதை என்று சொல்லியிருக்கிறார். அதுக்குள்ள எந்த சொல்லும் கிடையாது. நீ எந்த இடத்துல பார்த்துக்கலாம். பரதை என்று சொல்லிதான் முதலாளி சொல்றார். ஆகவே அந்த சொல்லை கூட பயன்படுத்த ஒரு கருத்தாக வச்சோம். ஆனா நீங்க எந்த முடிவு அந்த பார்க்கலாம். ஆனா அந்த பிரிவனை அந்த பரதை என்று சொல்லால் புரிந்து வரக்கூடாது. நாம் அனைவருக்கும் ஒன்று சேர வேண்டும். அந்த ஒன்று சேர்க்கின்ற அந்த எண்ணத்தை நம்முடைய சகோதரர்களின் வெளியிடுவது இதுவாறு போது அங்கே எந்த வேலையும் கையில் இருக்கிறார். நாம ஒன்று சேர்ந்து கருத்து சொல்லலாம். கருத்து சரி என்ன செய்யறது அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த பகுதி இருக்க பிரச்சனையே இருக்கிறது. அந்த பிரச்சனையை இதுவரையில் நாம் நம்மை பிரித்தவர்கள் பலவாக இருக்கிறோம். ஆனால் நாம் எவ்வாறு மனித சிந்தனை அந்த சிந்தனை வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பிரிவு நடக்கிறார். கிபி 3ஆம் நூற்றாண்டில் கடுங்கோடி என்ற அரசன் பாண்டிய அரசன் அந்த காலத்திலே புரிவதை ஆரம்பிச்சு அந்த கடுங்கோடி அரசனுடைய காலத்தை முத்தரையில் இருந்தார்கள் குறுநீள மன்னர்கள். அந்த முத்தரையில் என்ன கேட்டாங்க? நீதான் பாண்டிய அரசனா?